எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறமாக பேசுகிறார் என்ற ஒரு செய்தியை வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். திரு தம்பித்துரை அவர்கள் நேற்றைய தினமே மாநிலவில் தான் என்ன பேசியது என்ற விவரத்தை தெரிவித்திருக்கின்றார். அதை இப்பொழுது ஊடக நபர்களுக்கு அவர் பேசிய அந்த மாநிலங்களவையில் அவர் பேசிய குறிப்பை நான் உங்களுக்கு நாங்கள் தர்றேன். பத்திரிகை ஊடகத்துக்கு தரோம், எங்கப்பா கொடுத்துருங்க, நீங்களே வாங்கி பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கங்க. அதில் அவர் பேசுகின்ற பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் கனிம வள சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பில்லில் திரு தம்பித்துரை அவர்கள் பேசிய கருத்து ஏலமுறை நல்லது என்பதற்காக மாண்புமிகு மத்திய அமைச்சர் கொண்டு வந்த இந்த சட்ட முன்வடிவை மசோதாவை வரவேற்கிறேன். இதில் பல நல்ல அம்சங்கள் உள்ளன. ஏலமுறையில் எந்த விதமான முறைகேடுகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்பதால் நாங்கள் ஏலமுறையின் குத்தகை உரிமை வழங்குவதற்கான சிறந்த முறை, ஆதலால் அதை நாங்கள் வரவேற்கணும் சொல்றாரு. வேற எதுவுமே சொல்லல. அதுக்கு பிறகு நிறைய பேசுறார். இதற்கு முன் வழங்கப்பட்ட நிலக்கரி சுரங்கங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளன. இதெல்லாம் திரு தம்பித்துரை அவர்கள் அவையில் பேசினது. பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, குறுக்கீடு. பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளன, குறுக்கீடு. நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன். இதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள் பல்வேறு முறைகேடுகளை செய்துள்ளனர். அவ்வாறு முறைகேடுகள் செய்தார் மீது மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன், குறுக்கீடு. நான் இங்கு மற்றொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் உள்ளது, குறுக்கீடு. நேற்று அங்கு என்ன நடக்கிறது என்று நான் கேள்வி எழுப்பினேன். அப்போது அமைச்சர் கூறினார், அதை மதிப்புக்குரிய அமைச்சருக்கு அனுப்பலாம் என்று, குறுக்கீடு. நான் அந்த அமைச்சரிடம் சுரங்கத்தினால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார் என்று கூறினேன், குறுக்கீடு. அவர்கள் நிலங்களை காக்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஏனெனில் அவர்கள் லிக்னைட் கார்ப்பரேஷன் கூடுதல் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். விவசாயிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகின்றனர். அவர்கள் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் மற்றும் பல பிரச்சனைகள் உள்ளன. நான் மத்திய அமைச்சரை இந்த விவகாரத்தில் உதவ முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன். நான் மேலும் ஒரு சில விவரங்களை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் பல கனிம சுரங்கங்கள் உரிய அனுமதி என்று சுரண்டப்படுகின்றன. அந்த கனிமங்கள் கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டாக உரிய அனுமதியின்றி கனிம வளங்களை கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்கின்றன. மணல் மாபியாக்கள் அங்கு இத்தகைய செயலில் ஈடுபடுகிறார்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள். எனவே நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன். இந்த குற்றச் செயலில் ஈடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறேன். இதுபோன்ற சட்டவிரோத கனிம சுரண்டல்கள் நடைபெறுவதால் மத்திய அரசு அவர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க கோருகிறேன். நான் மீண்டும் அமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கின்றேன். விவசாய நலன் கருதி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனில் நடக்கும் போராட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அமைச்சர் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதன் அடிப்படையில் நான் இந்த மசோதாவை இதில் என்னங்க தப்பு? எங்கேயாவது இன்றைக்கு மதுரை மாவட்டம் மேலூரில் நாயக்கர்பட்டியில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிற? எதுவுமே இல்லை, வேற வழி இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இன்னைக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. அதை மறைப்பதற்கு எங்க மேல் குற்றம் சொல்லி தப்பிக்க பார்க்கிறாங்க. இது இந்திய அளவில் இந்த மசோதா கொண்டாந்து இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. அப்ப கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பொதுவான கருத்தை எங்களுடைய நாடாளுமன்ற சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது. யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது. அப்பொழுது அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயெல்லாம் போயிட்டது, பெரிய ஊழல் நடந்தது. அதற்கு பிறகாக என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏல முறையில் கொண்டாந்தாங்க. ஏல முறையில் கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும்
ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். யார் அதிகமாக ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை வழங்கப்படும். அப்போ அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வருது. இதை வரவேற்று பேசியதில் என்ன தவறு? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திற்கு வெளியே குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் நாம் பார்க்கலாம். போது முறையாக கொண்டு வரவில்லை. இருந்தாலும் அதற்கு பிறகு தேர்தல் வந்து ஆட்சி மாற்றங்கள் போட்டு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் முறைப்படி கொண்டு வரவில்லை என்று சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிதான் அதை எந்த வகையிலும் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கிடையில் தான் நீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கப்பட்டிருக்க சூழ்நிலை. நான் என்ன செய்வது? யாருடைய தவறு? யாருடைய தவறு இது? யாருடைய தவறு? மாண்புமிகு உறுப்பினர் இடத்துக்கு போங்க. கோவிந்தசாமி இடத்துக்கு போங்க. உங்க இடத்துக்கு போங்க. போது முறையாக கொண்டு வரவில்லை. இருந்தாலும் அதற்கு பிறகு தேர்தல் வந்து ஆட்சி மாற்றங்கள் போட்டு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் முறைப்படி கொண்டு வரவில்லை என்று சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிதான் அதை எந்த வகையிலும் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இதற்கிடையில் தான் நீதிமன்றத்திற்கு சென்று உச்சநீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கப்பட்டிருக்க சூழ்நிலை. நான் என்ன செய்வது? யாருடைய தவறு? யாருடைய தவறு இது? யாருடைய தவறு? மாண்புமிகு உறுப்பினர் இடத்துக்கு போங்க. கோவிந்தசாமி இடத்துக்கு போங்க. உங்க இடத்துக்கு போங்க. கோவிந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கும்போது, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் 100 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்திலையும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வந்தது. அண்மையில் அவர் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அறிக்கையின் வாயிலாக சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பில் 98% நிறைவேற்றப்பட்டதாக சொன்னார். உதாரணத்துக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு 100 நாள் நடத்தும்னு சொன்னார். இந்த 4 வருஷத்துக்கு 400 நாள் நடத்தியிருக்கணும். ஆனால் நடத்துறது 113 நாள் தான் நடத்தியிருக்காங்க. 113 நாட்கள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்குது. 7 முறை நல்லது என்பதற்காக மாண்புமிகு மத்திய அமைச்சர் கொண்டு வந்த இந்த சட்ட முன்வடிவை மசோதாவை வரவேற்கிறேன். இதில் பல நல்ல அம்சங்கள் உள்ளன. 7 முறையில் எந்த விதமான முறைகேடுகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்பதால் நாங்கள் 7 முறையின் குத்தகை உரிமை வழங்குவதற்கான சிறந்த முறை. ஆதலால் அதை நாங்கள் வரவேற்கிறோம்.